வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுகவை வீழ்த்த வேண்டும் என விஜய் உறுதியாக இருந்தால் பாஜகவிற்கு வரலாம். பாஜக திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. மதுரை பிபி குளம் பகுதியில் உள்ள பாஜக மாவட்ட அலுவலகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராமா ஸ்ரீனிவாசன் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுகையில், மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுத்து எடுக்க இருக்கிறது. இந்த பணியானது அடுத்த ஆண்டு துவங்க இருக்கிறது. இந்திய வரலாற்றிலேயே முதல் ஓபிசி பிரதமர் நரேந்திர மோடிதான். இந்தியாவில் உள்ள மக்களின் அனைவரையும் நலனுக்காக அயராது ஓய்வின்றி நாம் பாரத பிரதமர் பணியாற்றி வருகிறார். இன்றைய கால சூழலில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவையான ஒன்று என்று அறிந்து மத்திய அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், டிஎன்டி பிரிவினரை குற்ற பரம்பரை என நீதி கட்சி ஆட்சியில்தான் அமல்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த நீதி கட்சியிலிருந்து தோன்றிய திமுக இன்று இங்கு சமூக நீதி பற்றி பேசுகிறது. காங்கிரசுடன் கைகோர்த்துள்ள திமுக அன்று மன்மோகன் சிங் ஆட்சியின் போது ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற குரல் கொடுக்கவில்லை? ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கவில்லை. அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்தது போல அடுத்த ஆண்டு கணக்கெடுப்பு பணிகள் துவக்கி ஜாதிவாரிய கணக்கெடுப்பு முடிய 1.5 வருடம் ஆகும். காங்கிரஸ் ஆளும் தெலுங்கானா சர்வே மெத்தடியில் கண்மூடித்தனமாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதுபோல வெளிப்படை தன்மையில்லாமல் நிச்சயம் நாம் எடுக்கும் ஜாதிவாரிய கணக்கெடுப்பு இருக்காது. மத்திய அரசு எடுக்கும் கணக்கெடுப்பில் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அடையாளப்படுத்தி துல்லியமாக கணக்கெடுப்புகள் நடத்தப்பட இருக்கின்றது. குரலை மட்டும் கொடுத்து கொண்டு காங்கிரசின் நிலைப்பாடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது என்பதுதான். காங்கிரசுக்கு இன்றும் திடீரென சமூக நீதி அக்கறை வந்துள்ளது ஆச்சரியம் அளிக்கிறது. அன்று காங்கிரஸ் 5,000 கோடி செலவழித்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒதுக்கிய நிதி என்னானது என மக்கள் அறிவார். முறையான சமூக நீதியை கொண்டு வர அனைவருக்கும் எல்லாம் முறையான சென்றடையவும் தான் சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு சார்பில் எடுக்கப்பட உள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பில் திருமாவளவன் நிலைப்பாடு என்னவென்று கூற வேண்டும். அவர் அதை ஆதரிக்கிறாரா, எதிர்க்கிறாரா? சும்மா கால் முடித்தனமா அவர் பேசக்கூடாது. பட்டியல் இன மக்களுக்கான குரல் கொடுப்பவர் தனது நிலைப்பாட்டை உறுதிப்படுத்த வேண்டும். விஜயுடன் ஏன் டி.ஏ. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என விஜய் உறுதியாக இருந்தால் பாஜகவிற்கு வரலாம். அவரை நாங்கள் வரவேற்கிறோம். எல்லா கட்சியிலும் இளைஞர் அணி இருக்கும். ஆனால் விஜய் கட்சியில் குழந்தைகள் அணி, பாபா அணிகள் தான் உள்ளது. கூட்டணி வேற, ரசிகர்கள் கூட்டம் வேற, ரசிகர் வேற. அரசியல் அனுபவம் இல்லாததால் விஜய்க்கு அது புரியாது. தேர்தல் பிறகு புரிந்து கொள்வார். கமலஹாசனுக்கு கூட்டம் கூடவில்லையா? 84இல் கலைஞருக்கு கூட்டம் எம்ஜிஆரை விட அதிகம் கூடியது. ஆனால் அந்த தேர்தலில் கலைஞர் தோற்று போனார். திமுகவை வீழ்த்த வேண்டும் என ஒத்த சிந்தனையில் உள்ள அனைவரும் தாராளமாக என்.டி.ஏ. கூட்டணிக்கு வரலாம் என்று தெரிவித்தார். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள் வெளியாகி பரபரப்பாக விறுவிறுப்பாக பேசப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.